ஒரு பவுலில் 2 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கோங்க. ஊற்றுனதுக்கப்புறம் அதில் ஒரு ஃபோர்க்கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் 5 ஸ்பூன் கடலை மாவை சேர்த்துக்கோங்க. 5 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்ததுக்கப்புறம் அதையும் ஃபோர்க்கை வச்சு கலந்து விட்டுக்கோங்க. ஸ்பூனை விட ஃபோர்க்கில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லாவே கலந்துரும். இது கலந்ததுக்கப்புறம் 2 ஸ்பூன் மைதா மாவையும் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு பாதி பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து அதை சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாயும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து கொத்தமல்லி தலைகளையும் நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவு பேக்கிங் சோடா, 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக உப்பு, இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு சின்ன கரண்டியை வச்சு அந்த கலவையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம இதே போல் அந்த சூடான எண்ணெயில் ஊற்றி 1 நிமிஷத்துலேயே கலர் மாதிரி வந்துடும். அதுக்கப்புறமா எண்ணெயிலேருந்து எடுத்து அதில் 1/2 ஸ்பூன் பெப்பர், 1/4 ஸ்பூன் சாட் மசாலா இல்லைன்னா கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்து ஷேக் பண்ணிங்கன்னா சூப்பரான ரொம்பவே சாஃப்டான எக் பக்கோடா ரெடி. தேங்க்யூ.